இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் திரையுலகின் பிரபல காமெடி நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் மதன் பாபு அவர்கள். அவர் திடீரென காலமானது ஒட்டுமொத்த திரையுலகினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய நிலையில், ரசிகர்களும் சோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் திடீரென அவர் காலமானது எப்படி அப்படின்ட்டு பலரும் அறியாத அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மதன் பாபு அவர்கள் திடீரென மறைந்தது எப்படி அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை பற்றியும் கடைசி திக் நிமிடங்களை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நடிகர் மதன் பாபு அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ் திரையுலகில் பிரபல காமெடி நடிகர் மதன் பாபு அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி பல அதிர்ச்சியான காரணங்கள் தற்போது கிடைத்திருக்கின்றது. தமிழ் திரையுலகில் பல படங்களில் நடித்திருப்பவர் மதன் பாபு அவர்கள். தெனாலி, வில்லன், பிரியமான தோழி அப்படின்ட்டு தமிழில் மட்டுமே கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். மலையாளத்தில் 2 படங்கள்லையும், இந்தி, தெலுங்கில் தலா ஒரு படத்துலையும் நடித்திருக்கின்றார். இப்படியாப்பட்ட மதன் பாபு அவர்கள் திடீரென காலமானது எப்படி அப்படின்றது ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது. மிக முக்கியமாக அவர் புற்றுநோயால் காலமாகி இருக்கின்றார் அப்படின்ற மாதிரி பல செய்திகள்லையும் வெளியாகி இருந்தாலும், புற்றுநோய்க்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மதன் பாபு அவர்கள் அதி தீவிர மது பிரியர். மது பழக்கம் அதிகமாக இருந்ததால தான் மதன் பாபு அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. கடந்த 1 வருடத்துக்கு முன்பு உடல் மெலிந்து தனியார் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பெற்றிருக்கிறார். அதன் பிறகு புற்றுநோயுடன் போராடி வெற்றி பெற்றிருக்கிறார். பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு கடந்த 1 வருடத்துக்கு மேலாக. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தபடியே மருந்து எடுத்து வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் உடல்நலக்குறைவு மேலும் அதிகமாகி மது பழக்கம் இருந்து வந்ததால் மதன் பாபு அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் காலமாகியிருக்கிறார். அவரது மகன் மற்றும் உறவினர்கள் மதன் பாபு வீட்டிற்கு வந்து கடைசி கட்டத்தில் இறுதி அஞ்சலிக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. மதன் பாபு அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த திரை உலகினரையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. மது பழக்கம் அதிகமானதால் தான் பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு மீண்டு வந்திருக்கிறார். இருந்தாலும் மதுவை விடாததால் அவருடைய மறைவிற்கே அந்த மது பழக்கம் வித்திட்டு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். நடிகர் மதன் பாபு அவர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாகி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காலமாகியிருக்கிறார். அவருடைய மறைவு நிச்சயம் ரசிகர்களுக்கு பேரிழப்பு என்பதை மறுத்துவிட முடியாது. நீங்களும் உங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதன் பாபு அவர்கள் காலமானதை பற்றியும் எப்படி காலமானார் அப்படின்ற பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.